இங்கதான் இருக்காரு தாத்தா. இருங்க பாக்குறேன். அம்மா ஒரு நிமிஷம், நான் இந்துகிட்ட தனியா பேசி ஆகணும். நீ போய் அவளை இங்க கூட்டிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரிங்க தாத்தா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? வாமா சித்ரா. இப்போ ஓகேவா? சித்ரா அக்கா, ஏய் நீங்க என்ன பண்ற? உங்களை பாக்கதாக்கா வந்தேன். அ, என்ன பாக்கவா? ம், அ, நீ தனியாவா வந்த? இல்ல, தாத்தாவை கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, உங்களை வெளியே வர சொன்னாரு. சரி சித்ரா, நான் வர வரைக்கும் அப்பாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஆ, நான் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. ஐயா, என்ன வர சொன்னீங்களா? என்னங்க இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க. கொஞ்சம் இருமா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமா. உங்க அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். வேற எங்கேயாவது போய் பேசலாமா? சரிங்கய்யா, வாங்க. ஐயோ ஐயா, என்னாச்சுங்கய்யா? ஏன் கண்ணெல்லாம் கலங்குறீங்க? நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா அந்த வீடு வீடாவே இருந்துச்சு. நீ இல்லாம அந்த வீடு திரும்பவும் நரகமாயிடுச்சுமா. ஏம்மா எங்களை எல்லாம் இப்படி நீ தவிக்க விட்டுட்டு வந்துட்ட? ஐயா, அந்த வீட்டை விட்டு நானா வெளியில வரல, என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. தெரியுமா, நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். ஆனா நீ ஏமா அந்த டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த? அதுல முதல்ல கையெழுத்து போட்டது நான் இல்லைங்கய்யா, கருணாதான். அவன் முழு விருப்பத்தோட அதுல கையெழுத்து போட்டிருப்பான்னு நீ நினைக்கிறியாமா? ஆனா கையெழுத்து போட்டுட்டான் இல்லையா? இதுக்கப்புறம் நான் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றது? கர்ணா பாவம்மா, அவனால கிருபாவை மீறி எதுவுமே பண்ண முடியலம்மா. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுமா. மனசு முழுக்க உன்னை வச்சுக்கிட்டுதான் அவன் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருப்பான். ஆனா உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆமாம்மா, அந்த நேரம் நாங்களும் ஊர்ல தான் இருந்தோம். ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நான் சீதாலட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த என் பையன் கிருபா கிட்டையும் திவாகர் கிட்டையும் சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருந்தம்மா. ஆனா அந்த விஷயத்த அவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. பணத்து மேலையும் சொத்து மேலையும் அவங்களுக்கு இருந்த வெறியில அவங்களோட சொத்துக்கு வாரிசா இன்னொருத்தன் வந்துடக்கூடாதுன்னு என் சீதாலட்சுமிய தேடி கண்டுபிடிச்சு எனக்கே தெரியாம அவளையும் சின்ன பையனா இருந்த கருணாவையும் வீட்டோட வச்சு கொளுத்திட்டானுங்கம்மா படுபாவிங்க. ஆனா அந்த மகராசி என் பையன் கருணாவை காப்பாத்திட்டு அந்த நெருப்புலயே எரிஞ்சு சாம்பலாயிட்டாம்மா. அப்புறம் என்னங்க ஆச்சு? அடுத்த நாள் காலையில பாக்குறப்பதான் தெரிஞ்சது, அந்த விபத்துல சீதாலட்சுமி மட்டும்தான் இறந்து போயிருந்தான்னு. கர்ணா தப்பிச்சு போனது தெரிஞ்சு என் 2 பசங்களும் வெறிநாய் மாதிரி
அவனை வேட்டையாடுறதுக்கு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தானுங்கம்மா. நான் தான் அவங்களுக்கு தெரியாம கர்ணாவை கண்டுபிடிச்சு அவனோட பாதுகாப்புக்காக ஒரு அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டம்மா. என் மூத்த 2 பசங்களுக்கு பயந்து நான் பெத்த பிள்ளையவே அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட்ட மகா பாவிமா நான் பாவி. ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா. அப்புறம் எப்படிங்கய்யா கர்ணா ஆசிரமத்துல இருந்து உங்ககிட்ட வந்தா? அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷத்துல நாங்களும் அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம்மா. ஒரு பக்கம் என் 2 பசங்களும் கர்ணாவை கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, கடவுள் வேற கணக்க போட்டு வச்சிருந்தாம்மா. ஒரு நாள் எதேச்சியா கிருபாவே கர்ணாவை எங்கேயோ ரோட்ல பார்த்துட்டு அவன் அனாதன் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாம்மா. கர்ணாவை பார்த்ததுமே எனக்கு அவன் என் பையன் தான் தெரிஞ்சிருச்சுமா. ஆனா வெளியே காட்டிக்கவும் முடியலம்மா.